தாருல் ஹிக்மா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் ஹஜ் உம்ரா சர்வீஸின் சார்பாக 2024 ஆண்டு உம்ராவுக்கான அழைப்புதல் இது. இறை இல்லம் நோக்கி ஒரு ஈமானிய பயணம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு மாதமும் நமது நிறுவனத்தின் சார்பாக சென்னை, திருவனந்தபுரம், கொச்சின் ஆகிய விமான நிலையத்தின் வழியாக உம்ரா பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. வரலாறு உருவான இடத்தில் நின்று வரலாற்றை அறிந்து கொள்ளும் சிறந்த வழிகாட்டுதலுடனும் ஈமானை மெருகூட்டும் மார்க்க உபதேசங்களோடு மக்கா, மதீனா, தாயிஃப், பத்ர் உட்பட 50க்கும் மேற்பட்ட வரலாற்று தடயங்கள் அனைத்தையும் அழகிய முறையில் அறிந்து மிகச்சிறந்த முறையில் தங்களது உம்ராவை நிறைவேற்றுவதற்கு நமது நிறுவனத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். அல்லாஹ் நாடினால் நமது இறை இல்ல கனவுகள் நனவாகும். يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், பாசமான உறவுகளே, குர்ஆனில் சில அத்தியாயங்கள் மறுமையை நினைவூட்டக்கூடிய, நம்முடைய யதார்த்த உலகத்தை நமக்கு பாடம் நடத்தக்கூடிய சில அத்தியாயங்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை மட்டும் நினைவூட்டி சொர்க்கத்தையும் நரகத்தையும், அந்த சொர்க்கத்திற்காக படைக்கப்பட்டவர்கள் யார், நரகத்திற்காக படைக்கப்பட்டவர்கள் யார், அவர்களினுடைய குணநலங்கள் எவ்வாறு இருக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு அத்தியாயங்களில் அல்லாஹ் பேசுகிறான். குறிப்பாக கடைசி 6 ஜுசுக்கள் என்று சொல்லப்படும் கடைசி ஒரு 5-6 ஜுசுக்கள் முழுவதுமே மறுமையை பற்றி, சொர்க்கத்தை பற்றி, மஹ்ஷரை பற்றி பேசக்கூடிய அத்தியாயங்கள் அதிகமாகவே நிரப்பமாக காணப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹுவின் தூதரே, உங்களது தலை முடிகளிலும் தாடியிலும் வெள்ளை முடிகளை நாங்கள் காணுகிறோமே, இதனுடைய காரணம் என்ன என்று அல்லாஹுவின் தூதரிடத்தில் கேட்டார்கள். பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்த முடி நிறமுடையவர்களாக அல்லாஹுவின் தூதர் இருப்பார்கள். அவ்வளவு சீக்கிரத்தில் அல்லாஹுவின் தூதரினுடைய முகத்தில் முதுமையே தெரியாது. ஹிஜ்ரத்தினுடைய நேரத்திலும் கூட மதீனாவாசிகள் அல்லாஹுவின் தூதரை சிலர் சந்தித்ததே கிடையாது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலினுடைய வயதை விட 2-3 வயது குறைந்தவர் தான். ஆனால் ரசூலை காணாதவர்கள் எல்லாம் அபூபக்கர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக நம்பினார்கள். காரணம், அவர்களிடத்தில் அந்த ஒரு முதிர்ச்சியினுடைய தோற்றம், முதுமையினுடைய தோற்றம் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் இளமை தோற்றத்தோடு இருப்பார்கள். அவர்களினுடைய முடிகள் யாவும் கருத்த நிறத்தில் தான் அந்த முடிகள் இருக்கும். ஆனால் கடைசி காலகட்டத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, உங்களது முடிகளில் சிலதை நாங்கள் வெண்மையாக காணுகிறோம், அந்த வெண்மைக்கான காரணம் என்ன? அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், ஹூதுன் வல் வாக்கிஅத்து வல் முர்ஸலாத்து அம்ம யத்தஸாஅலூன் வஸ்ஸாகிரா வ இத ஷம்ஸு குவ்விரத். இது போன்று மறுமைகளை நினைவூட்டக்கூடிய குர்ஆனினுடைய கடைசி பகுதிகளில் வரக்கூடிய இந்த அத்தியாயங்களினுடைய பெயர்களை எல்லாம் ரசூல் சொல்லி சொன்னார்கள், இந்த அத்தியாயங்கள் தான் எனது முடிகளை எல்லாம் நிறைக்க வைத்து விட்டது. இந்த அத்தியாயம் இறங்கியதற்கு பிறகு இந்த அத்தியாயங்களை படிக்கும் பொழுதும், இந்த அத்தியாயங்களை யோசிக்கும் பொழுதும் கவலை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறது. மனிதன் அதிகம் கவலைப்படும் பொழுது அவனுடைய முடிகளில் சில பகுதிகள் வெண்மையாக மாறக்கூடும். முதிர்ச்சியின் காரணமாகவும் முதுமையின் காரணமாகவும் ஒரு மனிதனுக்கு வெள்ளை முடிகள் ஏற்படுவதை போன்று கவலையின் ஊடாகவும் ஒரு மனிதனுக்கு வெள்ளை முடிகள் ஏற்படும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைய பத்னி, என்னுடைய முடிகள் நிறைப்பதற்கான காரணம் ஹூதுன் வல் வாக்கிஆ, ஹூத் என்ற அத்தியாயமும் வாக்கிஆ என்ற அத்தியாயமும், வல் முர்ஸலாத்து, முர்ஸலாத் என்ற அத்தியாயமும்,
வஅம்ம யத்தஸாஅலூன் அம்ம யத்தஸாஅலூன் என்ற அத்தியாயமும் வஇதஷம்சு குவ்விரத் இதஷம்சு குவ்விரத் என்ற அத்தியாயமும் தான் என்னுடைய முடிகளை நிறைப்பதற்கு காரணம் என்பதாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹுவின் தூதர் கூறிய ஒரு அத்தியாயம் வாக்கியா என்ற ஒரு அத்தியாயம். உண்மையில் இந்த அத்தியாயம் மிக அற்புதமானது ஒரு அத்தியாயம். உங்களது வீடுகளுக்கு சென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தை மக்காவில் இறங்கிய அத்தியாயம் 56வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்ப பகுதியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை நினைவூட்டுகிறார். மறுமையின் பொழுது மனித சமூகம் 3 பிரிவுகளாக பிரிவார்கள். அதில் 2 பிரிவுகள் ஈடேற்றம் அடைந்த பிரிவுகள். ஒரு பிரிவினர்கள் நாசத்தையும் துன்பத்தையும் நிரந்தரமாக அனுபவிக்கக்கூடிய பிரிவுகள் என்பதாக இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவு செய்வார். இதா வக்அத்தில் வாக்கியா நிகழக்கூடிய வாக்கியா என்று சொன்னால் மறுமையினுடைய நாளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. இதா வக்அத்தில் வாக்கியா நிகழக்கூடிய அந்த நாள் நிகழ்ந்தே தீரும். லைஸ லி வக்அத்திஹா காதிபா அந்த நாளை யாராலும் பொய்ப்படுத்த முடியாது. அது பொய்ப்படுத்தக்கூடிய நாள் அல்ல, அது மிரட்டக்கூடிய நாளும் அல்ல, அது உருட்டக்கூடிய நாள் அல்ல. நிச்சயமாக அந்த நாள் உங்களது வாழ்க்கையில் நிகழ்ந்தே தீரும். ஹாஃபிதா தாழ்ந்தவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் எல்லாம் தாழக்கூடிய நாள். ராஃபிஆ தாழ்ந்தவர்கள் எல்லாம் உயரக்கூடிய நாள். மார்க்கம் இல்லாமல் அல்லாஹுவினுடைய கொள்கை அல்லாஹுவினுடைய ஷரீஅத் இல்லாமல் யார் உயர்ந்திருந்தாலும் அந்த நாளில் அவர்கள் எல்லாம் தாழ்ந்து செல்வார்கள். ஒருவனிடத்தில் மார்க்கம் இருக்கிறது, ஆனால் அவனிடத்தில் செல்வம் இல்லை, மதிப்பில்லை, மரியாதை இல்லை. வேண்டாம், அந்த மறுமையினுடைய நாளில் ராஃபிஆ அல்லாஹ் உயர்த்தி காட்டுவான். ஹாஃபிதத்துர் ராஃபிஆ தாழ்த்தக்கூடிய நாள், ராஃபிஅத்துன் உயர்த்தக்கூடிய நாள். இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா பூமி சப்தத்தோடு உழுக்கப்படக்கூடிய நாள் அந்த நாள். பூமியினுடைய அடிப்பகுதிகள் சப்தத்தோடு அப்படி உழுக்கப்படக்கூடிய நாள் அந்த நாள். வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா நீங்கள் காணக்கூடிய பூமி பந்தினுடைய ஆணிகளாக நீங்கள் காணக்கூடிய மலைகள் யாவும் புழுதியாக பரத்தப்படக்கூடிய நாள் அந்த நாள். ஃபகானத் ஹபாஅம் முன்பஸ்ஸா அந்த நாள் நீங்கள் காணக்கூடிய அந்த மலைகள் யாவும் தூசியை போன்று பரத்தப்பட்டுவிடும். நீங்கள் காணக்கூடிய இந்த பூமியினுடைய மலைகள் யாவும் தூசிகளாக தூள் தூளாக பரத்தப்படும். சாம்பலாக அன்றைய தினத்தில் அந்த மலைகள் எல்லாம் தூவப்பட்டிருக்கக்கூடிய நாள் அந்த நாள். இந்த நிகழ்வுகள் நடந்துவிட்டால் வகுந்தும் அஸ்வாஜன் சலாசா மனித சமூகம் 3 பிரிவுகளாக நீங்கள் மாற ஆரம்பிப்பீர்கள். மறுமையினுடைய நிகழ்வுகளை அல்லாஹ் சொல்கிறான். அந்த நாள் நிகழும், அந்த நாளை யாராலும் பொய்ப்படுத்த முடியாது, அந்த நாள் நிகழ்ந்தே தீரும். நீங்கள் காணக்கூடிய உலகமும் பூமியும் அப்படி சப்தத்தோடு உழுக்கப்படக்கூடிய நாள் அந்த நாள். நீங்கள் எந்த மலைகளை அச்சாணியாக பார்க்கிறீர்களோ அந்த மலைகள் எல்லாம் தூள் தூளாக பரத்தப்படக்கூடிய நாள் அந்த நாள். இவையெல்லாம் நடந்து விடுமையானால் வகுந்தும் அஸ்வாஜன் சலாசா மனித சமூகம் 3 பகுதிகளாக பிரிக்கப்படுவார்கள். ஃபஅஸ்ஹாபுல் மைமனா அதில் ஒரு கூட்டத்துக்காரர்கள் மைமனா கூட்டத்துக்காரர்கள். மா அஸ்ஹாபுல் மைமனா மைமனாவினுடைய கூட்டம் என்றால் என்னவென்று நபியே உனக்கு தெரியுமா? பின்னால் அல்லாஹ் பேசுவான். வ அஸ்ஹாபுல் மஷ்அமா இரண்டாவது கூட்டத்துக்காரர்கள் மஷ்அமா கூட்டத்துக்காரர்கள், இடதுபுறத்திற்கு சொந்தக்காரர்கள். மா அஸ்ஹாபுல் மஷ்அமா இடதுபுறத்திற்கு சொந்தக்காரர்கள் என்றால் யார் என்று நபியே உனக்கு தெரியுமா? பின்னால் உனக்கு நான் அந்த கூட்டத்தை பேசுகிறேன் என்று அல்லாஹ் நிறைவு செய்கிறார். வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் விவிஐபி என்று சொல்வோம் அல்லவா, முதல் கூட்டத்துக்காரர்கள். வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் எல்லா நேரங்களிலும் நன்மையான காரியங்களில் முந்தி நின்றார்களே இவர்கள்தான் முதல் கூட்டத்துக்காரர்கள். எந்த நன்மை அவர்களுக்கு சொல்லப்பட்டாலும், தொழுகையினுடைய விஷயமாக இருக்கட்டும், நோன்பினுடைய விவகாரமாக இருக்கட்டும், மனிதநேயத்தினுடைய விவகாரமாக இருக்கட்டும், எந்த நன்மை அவர்களுக்கு சொல்லப்பட்டாலும் அந்த நன்மையில் முந்தி நிற்கக்கூடிய கூட்டம் இருக்கிறார்களே வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் அவர்கள்தான் முந்தியவர்கள், அவர்கள்தான் முந்தியவர்கள், அவர்கள்தான் உலாயிக ஹுமுல் முகர்ரபூன் படைத்த அல்லாஹ்விற்கு மிக நெருக்கத்திற்குரியவர்கள் அந்த கூட்டத்துக்காரர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஃபஜ்ரினுடைய தொழுகை நிறைவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் தொழுகை முடித்ததற்கு பிறகு கேட்பார்கள், உங்களில் யாரேனும் ஒருவர் நோன்பு நோட்டி இருக்கிறாரா? ஒரு மனிதர் எழுந்திருப்பார், அல்லாஹ்வின் தூதரே நான் நோன்பு நோட்டி இருக்கிறேன்.
சிறிது நேரத்திற்கு பிறகு ரசூல் கேட்பார்கள், உங்களில் யாரேனும் ஒரு மனிதர் ஒரு ஜனாசாவை இன்றைக்கு பின்தொடர்ந்தாரா? ஒரு மனிதர் எழுந்திருப்பார், அல்லாஹுவின் தூதரே, இன்றைய தினம் நான் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தேன். அல்லாஹுவின் தூதர் மீண்டும் சிறிது நேரத்திற்கு பிறகு கேட்பார்கள், உங்களில் யாரேனும் ஒரு ஏழையினுடைய பசியை இன்றைய தினம் ஆற்றி இருக்கிறாரா? ஒரு ஏழைக்கு உணவளித்திருக்கிறாரா? ஒரு மனிதர் எழுந்திருப்பார், அல்லாஹுவின் தூதரே, இன்றைய தினம் நான் ஒரு ஏழையினுடைய பசியை போக்கினேன். அல்லாஹுவின் தூதர் சிறிது நேரத்திற்கு பிறகு கேட்பார்கள், உங்களில் யாரேனும் ஒருவர் ஒரு நோயாளியை இன்றைக்கு நலம் விசாரித்திருக்கிறாரா? ஒரு மனிதர் எழுந்திருப்பார், அல்லாஹுவின் தூதரே, நான் இன்றைய தினம் ஒரு நோயாளிக்கு நலம் விசாரித்தேன். அல்லாஹுவின் தூதர் சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு சொல்வார்கள், நான் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொன்ன அந்த மனிதர் எழுந்திருக்கட்டும், அந்த 4 நபர்களும் எழுந்திருக்கட்டும். ஒரே ஒரு மனிதர் எழுந்து நிற்பார், அவர்தான் சித்தீக்குல் அக்பர், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த நன்மை சொல்லப்பட்டாலும் அந்த நன்மையை முந்திக் கொண்டு செய்யக்கூடிய தோழர். அல்லாஹுவின் தூதர் சொல்வார்கள், அபூபக்கரே, சொர்க்கத்திற்கு 8 வாயில்கள், 8 வாயில் வழியாகவும் நீங்கள் அழைக்கப்பட வேண்டும் என்பதாக நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக. எந்த நன்மை சொல்லப்பட்டாலும் அந்த நன்மையை பிற்படுத்தாமல் ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா என்று ஃபஜ்ரினுடைய அதான் கொடுக்கும் பொழுது, இல்லை இது பணியினுடைய காலம், ஜமாத்து முடிந்தால் நமக்கென்ன, வீட்டினுடைய முற்றத்தில் நாம் தொழுது கொள்ளலாம் என்பதாக யாரும் தொழுகையை பிற்படுத்தக்கூடிய கூட்டம் அல்ல அவர்கள். நோன்பினுடைய நாட்கள் வரும் பொழுது, திங்கட்கிழமையாக இருக்கட்டும், வியாழக்கிழமையாக இருக்கட்டும், ஏனைய நோன்புகளாக இருக்கட்டும், எந்த திக்ருகளும் அவுராதுகளும், இந்த திக்ருகளை சொன்னால் இந்த நன்மை, இந்த அவுராதை சொன்னால் இந்த நன்மை, இந்த குர்ஆன் வசனத்தை ஓதினால் இவ்வளவு நன்மைகள் என்பதாக நன்மைகள் சொல்லப்படும் பொழுது, எல்லா நன்மைகளிலும் போட்டி போட்டுக்கொண்டு முன்னால் வந்து நிற்கிறார்கள் அல்லவா, அவர்கள்தான் முதல் கூட்டத்துக்காரர்கள். உலாஇக்கல் முகர்ரபூன், அல்லாஹ்விற்கு மிக நெருக்கத்திற்குரியவர்கள். ஃபீ ஜன்னாத்தின் நஈம், பாக்கியமிக்க சொர்க்கத்தில் அவர்கள் இலப்பாரி கொண்டிருப்பார்கள். சுல்லத்தும் மினல் அவ்வலீன், இந்த முதல் கூட்டத்துக்காரர்களில் பெரும் பகுதி மக்கள் மரணித்து விட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறார், சுல்லத்தும் மினல் அவ்வலீன், இந்த வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாஇக்கல் முகர்ரபூன், அல்லாஹ்விற்கு நெருக்கத்திற்குரிய அந்த முதல் கூட்டத்துக்காரர்கள், முந்திய கூட்டத்துக்காரர்கள் இருக்கிறார்களே, சுல்லத்தும் மினல் அவ்வலீன், அவர்களில் பெரும் பகுதி மக்கள் மரணித்து விட்டார்கள். வகலீலும் மினல் ஆகிரீன், கொஞ்சம் மட்டும்தான் பின்தங்கி இருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஜஅல்னா மின்ஹும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கொஞ்ச கூட்டத்தில் உங்களையும் நம்மையும் அல்லாஹ் சேர்த்து கொடுக்கணும். அல்லாஹ்வே சொல்கிறான், வகலீலும் மினல் ஆகிரீன், அந்த முந்திய ஈமானினுடைய கூட்டம் இருக்கிறதே, அவர்களில் கொஞ்சம் மட்டும்தான் பின்தங்கி இருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் மரணத்தை தழுவி விட்டார்கள். அலா சுருரின் மௌதூனா, தங்க கட்டிலில் அவர்கள் சாய்ந்திருப்பார்கள். முத்தகிஈன அலைஹா முத்தகாபிலீன், நண்பர்களாக இராக்கதை பேசியவர்களாக முகம் பார்த்து கொண்டு அந்த கட்டிலிலும் தங்க கட்டில்களில் அவர்கள் சாய்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள். யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், ஆயிரம் இளைஞர்கள் அவர்களை சுற்றி கொண்டே இருப்பார்கள். முஹல்லதூன், நிரந்தரமாக அந்த சுவனபதிகளில் அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக ஆயிரம் வாலிபர்கள், இளம் சிட்டுகள் அவர்களை சுற்றி கொண்டே இருப்பார்கள். பி அக்வாபின் வ அபாரீக், மிக கண்ணியத்திற்குரிய கிண்ணங்கள், அதிலே மதுபானங்கள் ஊத்தப்பட்டிருக்கும். வகஅஸின் மின் மஈனின், குவளைகளில் அவர்களுக்கான அழகான ஜூஸுகள் பிழியப்பட்டிருக்கும். அதை கொண்டு வந்து அந்த இளம் சிட்டுகள் அவர்களிடத்தில் சுத்தி கொண்டே இருப்பார்கள். இந்த மதுபானத்தை நீங்கள் அருந்துங்கள், இந்த குளிர்பானத்தை நீங்கள் அருந்துங்கள், இந்த பலரசத்தை நீங்கள் அருந்துங்கள் என்பதாக ஆயிரம் சிட்டுகள் அவர்களை சுத்தி கொண்டே இருப்பார்கள். லா யுஸத்தஊன அன்ஹா, அவர்கள் குடிக்கக்கூடிய எந்த குடிபானமும் அவர்களினுடைய உடலுக்கு நோவினையை ஏற்படுத்தாது. வலா யுன்சிஃபூன், அவர்கள் அருந்தக்கூடிய எந்த மதுபானமும் அவர்களினுடைய புத்தியை பேதலிக்க வைக்காது. அந்த மதுபானங்கள் குடிக்கும் பொழுதெல்லாம் அவர்களினுடைய புத்திகள் விசாலமாக ஆரம்பிக்கும். எவ்வளவு குடித்தாலும் அவர்களினுடைய உடலில் எந்த நோயையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். வஃபாக்கிஹத்தின் மிம்மா யத்தஹய்யரூன், அவர்களுக்கு முன்பாக பல வகைகள் எல்லாம் அவர்கள் தேர்வு செய்யக்கூடிய பல வகைகள், அவர்கள் விரும்பக்கூடிய பல வகைகள் அவர்களுக்கு முன்பாக பரத்தப்பட்டிருக்கும்.
வலஹ்மி த்வைரின் மிம்மா யஷ்தகூன், பறவைகளினுடைய இறைச்சிகளை அந்த வாலிபர்கள் கையிலே ஏந்தியவர்களாக அந்த முந்திய கூட்டத்தார்களை சுத்தி கொண்டே இருப்பார்கள். வஹூருன் ஈனுன், கண் அழகிகளை அல்லாஹ் அஸ்ஸ வஜல் அவர்களுக்காக அந்த முந்திய கூட்டத்துக்காரர்களுக்காக அல்லாஹ் பிரத்யோகமாக தயார்படுத்தி வைத்திருக்கிறான். கஅம்சாலில் லுஉலில் மக்னூன், எப்படிப்பட்ட கண் அழகிகள், அவர்களினுடைய அழகை அல்லாஹ் சொல்கிறான் மறைக்கப்பட்ட முத்து பவளங்களை போன்று, மின்னக்கூடிய பவளங்களை போன்று. வாழும் காலத்தில் அந்நிய பெண்களை பார்க்கக்கூடிய சுதந்திரம் உண்டு, அந்நிய ஆண்களோடு பழகக்கூடிய சுதந்திரம் உண்டு. இல்லை, அல்லாஹ் என்னை காணுகிறான், அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நான் நிற்க வேண்டும், நான் செய்யக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் குறிப்பெடுக்கிறான், நாளைக்கு அல்லாஹ் பலி தீர்ப்பான் என்பதாக யார் பயத்தோடி தீமைகள் பெருகி நிற்கக்கூடிய காலம், தீமைகளை விட்டு முந்திக் கொண்டு நன்மையின் பால் யார் முந்தி வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் கஅம்சாலில் லுஉலுஇல் மக்னூன், மறைக்கப்பட்ட முத்துகளை போன்று அந்த கண்ணை கவரக்கூடிய அழகிகளை அவர்களுக்காக நாம் வைத்திருக்கிறோம். ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், அவர்களுக்கு அந்த சொர்க்கத்தில் சொல்லப்படும் நீங்கள் செய்த அமலுக்கான கூலிகள் இவை எல்லாம். அல்லாஹ்வினுடைய வாழும் காலத்தில் எவ்வளவு அமல்களை நீங்கள் செய்தீர்கள். உலகமெல்லாம் அமலை புறக்கணித்து இபாதத்துகளை புறக்கணித்து வாழும் பொழுது அமல்களுக்கு நீங்கள் போட்டி போட்டுக் கொண்டு வந்தீர்கள் அல்லவா? குளிரினுடைய காலத்தையும் பொருட்படுத்தாமல் அல்லாஹ்வினுடைய ஆலயத்திற்கு முந்தி அடித்துக் கொண்டு வந்தீர்கள் அல்லவா? ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், நீங்கள் செய்த அமல்களுக்கான கூலிகள் தான் இவைகள் எல்லாம். லா யஸ்மஊன ஃபீஹா லஹுவ வலா தஅசீமா, அந்த சொர்க்கத்தில் அந்த முந்தியவர்கள் எந்த இரைச்சலையும் கேட்க மாட்டார்கள், எந்த கெட்ட வார்த்தையையும் கேட்க மாட்டார்கள். வலா இல்லா கீலன் சலாமன் சலாமா, எங்கு திரும்பினாலும் சலாம் அமைதி உண்டாகட்டும். எங்கு திரும்பினாலும் வானவர்கள் சொல்வார்கள் சொர்க்கத்திற்குரியவர்களே முந்தியவர்களே உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும். வாழும் காலத்தில் மனரீதியாக அமைதியை இழந்து மனரீதியாக பல்வேறு சோதனைகளை நாம் தாங்கிய பொழுதும் ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், தவக்கல்து அலல்லாஹ், எல்லா கஷ்டங்களிலும் அல்லாஹுவையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம். நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர், உதவக்கூடியவரில் மிகச் சிறந்தவன் அல்லாஹ் மட்டும்தான், பொறுப்பு சாட்டுபவர்களில் மிகச் சிறந்தவன் அல்லாஹ் மட்டும்தான். குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். எந்த சோதனைகள் வரட்டும், எல்லா சோதனையின் பொழுதும் இல்லை, அல்லாஹ் எழுதியது மட்டும்தான் எங்கள் வாழ்க்கையில் நடந்தது, அல்லாஹுவை நாங்கள் சார்ந்திருக்கிறோம், நாங்கள் அல்லாஹுவின் பக்கம் சாய்கிறோம் என்பதாக சோதனையின் பொழுது, விம்பிய பொழுது, கண்ணீர் வடித்த பொழுது, பதறிய பொழுது அல்லாஹுவை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்த அந்த மக்களுக்கு அந்த சொர்க்கத்தில் எங்கு திரும்பினாலும் இல்லா கீலன் சலாமன் சலாமா, சாந்தி உண்டாகட்டும், சாந்தியை மட்டுமே இனி நீங்கள் சந்திப்பீர்கள் என்பதாக வாழ்த்து சொல்லப்படும். வஅஸ்ஹாபுல் யமீன், யார் அந்த மைமனா கூட்டத்துக்காரர்கள்? முதல் கூட்டத்தை அல்லாஹ் நிறைவு செய்கிறான். இரண்டாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஅஸ்ஹாபுல் யமீன், அந்த மைமனா கூட்டத்துக்காரர்கள் யார்? வலது புறத்திற்கு சொந்தக்காரர்கள். மா அஸ்ஹாபுல் யமீன், வலது புறத்திற்கு சொந்தக்காரர்கள் என்றால் யார்? ஃபீ சித்ரின் மஹ்லூதின், அவர்கள் குலை குலையாக தொங்கக்கூடிய முள் இல்லாத இலந்தை மரத்தினுடைய நிழலிலே அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள். இது இரண்டாவது கூட்டத்துக்காரர்கள். முதல் கூட்டம் இருக்கிறதே, அவர்களினுடைய தரம் மிக உயர்வானது. இரண்டாவது கூட்டமும் அல்லாஹும்ம ஜஅல்னா மின்ஹும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கூட்டத்திலும் எங்களை அல்லாஹ் மாற்றித் தரணும், ஆக்கித் தரணும். அல்லாஹ் சொல்கிறான் வ அஸ்ஹாபுல் யமீன், மைமனா வலது கூட்டம் என்றால் யார் தெரியுமா? ஃபீ சித்ரின் மஹ்லூத், முற்கள் இல்லாத இலந்தை மரத்தினுடைய நிழலிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். வத்தல்ஹின் ஃபீ சித்ரின் மஹ்லூத், குலைகள் தொங்கக்கூடிய வாழை மரத்திற்கு அடியிலே அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள். வத்தல்ஹின் மம்தூத் வதில்லின் மம்தூத், அழகான நிழலிலே அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள். வமா இம்மஸ்கூம், அவர்களினுடைய கால்களை உரசிக்கொண்டு பல்வேறு நீர் ஆறுகள் எல்லாம் அந்த ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு புறம் அவர்கள் மரத்திற்கு கீழே ஓய்வெடுப்பது, ஒரு புறம் இலந்தை மரத்திற்கு கீழே ஓய்வெடுப்பது, மறுபுறம் வாழை மரத்திற்கு கீழே ஓய்வெடுப்பது,
மறுபுறம் மரத்தினுடைய நிழலிலே ஓய்வெடுப்பது. எங்கு அவர்கள் ஆகியிருந்தாலும் அவர்களினுடைய கால் பாதங்களை தரித்ததாக ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதிகமான பழங்களை அல்லாஹ் அவர்களுக்காக வைத்திருப்பான். அந்த பழங்கள் எல்லா நேரங்களும் கிடைக்கக்கூடிய பழங்கள். எந்த பழத்தை யார் பறித்தாலும் இந்த பழத்தை பறிக்காதே என்பதாக எவனும் உங்களுக்கு தடை செய்ய முடியாத பழங்கள். நீங்கள் நினைத்த பழங்களை நினைத்த நேரத்தில் நினைத்த விதத்திலே பறித்து திங்கக்கூடிய முழு சுதந்திரமும் உங்களுக்கு அந்த தோட்டங்களில் கொடுக்கப்படும். அல்லாஹ் கட்டிலை விரித்து வைத்திருப்பான். அந்த தோட்டங்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. மேலே மரத்தினுடைய நிழல்கள் எல்லாம் அப்படி சாய்ந்து கொடுக்கிறது. பழங்கள் எல்லாம் கொத்து கொத்தாக அப்படி வளர்ந்து நிற்கிறது. அந்த தோட்டங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் அவர்களுக்கான விரிப்பை விரித்து வைத்திருப்பான். இந்த மைமனா கூட்டத்துக்காரர்கள் வலது புறத்துக்காரர்களுக்காக அல்லாஹ் பிரத்யோகமாக பெண்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் படைத்திருப்பான். கன்னி பெண்களை அல்லாஹ் அவர்களுக்காக படைத்திருக்கிறான். நேசிக்கக்கூடிய பெண்கள், வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய மனைவியாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், எங்கேனும் ஒரு இடத்தில் நமக்கு நன்றி கெட்டவர்களாக நடக்கக்கூடும். அல்லாஹ் பதிவு செய்கிறான், அந்த சொர்க்கத்தில் நீங்கள் காணக்கூடிய பெண்கள் நேசிக்கக்கூடிய பெண்கள், அப்காரா வயதிலே ஒத்த பெண்களாக இருப்பார்கள். வலது புறத்துக்காரர்களுக்கு மட்டுமே இவைகள் எல்லாம் சொந்தமாக கொடுக்கப்படும். சுல்லத்தும் மினல் அவ்வலீன், வலது புறத்தில் ஒரு கூட்டம் மரணித்து விட்டார்கள். வசுல்லத்தும் மினல் ஆகிரீன், வலது புறத்திலே இன்னும் ஒரு பெரிய கூட்டம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உங்களை நீங்கள் வலது புறத்திற்காரர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த இடத்தை நிறைவு செய்கிறான். மூன்றாவதாக ஒரு கூட்டத்தை அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் பதிவு செய்கிறான். அல்லாஹும்ம லா தஜஅல்னா மின்ஹும், யாருக்கும் அல்லாஹ் அந்த கூட்டத்திற்குரியவர்களாக அல்லாஹ் நம்மையோ, இந்த சப்தம் கேட்கக்கூடிய நம்மை நேசிப்பவர்கள் நாம் நேசிப்பவர்கள், நம்மை வெறுப்பவர்கள் நாம் வெறுப்பவர்கள், யாருக்கும் அல்லாஹ் அந்த இழிவான ஒரு சூழலை அல்லாஹ் தர வேண்டாம். வா அஸ்ஹாபு ஷிமால், இடதுபுறத்திற்கு சொந்தக்காரன். மா அஸ்ஹாபு ஷிமால், இடதுபுறத்திற்கு சொந்தக்காரன் என்றால் யார் என்று நபியே உனக்கு தெரியுமா? ஃபீ சமூமின் வ ஹமீமின், அவன் சுவாசிக்கக்கூடிய காற்றும் நெருப்பாக இருக்கும். வ ஹமீமின், அவன் குடிக்கக்கூடிய நீரும் நெருப்பாக இருக்கும். வ வில்லின் மின் யஹூம், அவன் ஓய்வெடுக்க வேண்டும் என்று விரும்பினால் அந்த ஓய்வினுடைய நிழல்களும் நரக நெருப்புகளாக இருக்கும். லா பாரிதி வலா கரீம், அந்த அந்த இடதுபுறத்துக்காரன் எங்கும் குளிர்ச்சியை அவன் காண மாட்டான். வலா கரீமின், எங்கும் அவன் நலவை காண மாட்டான். இன்னஹும் கானு கப்ல தாலிக முத்ரஃபீன், அந்த இடதுபுறத்துக்காரனுக்கு சொல்லப்படும், அனுபவிக்க வேண்டியதை எல்லாம் உலகத்திலேயே நீ அனுபவித்து விட்டாய். இன்னஹும் கானு கப்ல தாலிக முத்ரஃபீன், எத்தனை முறை உங்களுக்கு அச்சமூட்டப்பட்டது, எத்தனை முறை ஹலாலான முறையில் வாழுங்கள் என்று உங்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டது, எத்தனை முறை வேண்டாம் விபச்சாரம், வேண்டாம் அசிங்கங்கள், வேண்டாம் ஆபாசம், வேண்டாம் வட்டிகள், வேண்டாம் புறங்கள், வேண்டாம் கோல் முட்டுதல் என்று எத்தனை முறை உங்களுக்கு உபதேசம் செய்யப்பட்ட பொழுதெல்லாம் இன்னஹும் கானு கப்ல தாலிக முத்ரஃபீன், வாழும் காலத்திலேயே இன்பத்தை நீ அனுபவித்து விட்டாய். வாழும் காலத்திலேயே அல்லாஹ்வினுடைய உபதேசத்தை புறக்கணித்து அநீதங்களை செய்து உன்னை நீ பெருக்கிக் கொண்டாய் அல்லவா, இந்த நாள் நீ சுகம் அனுபவிக்க கூடிய நாள் அல்ல. இன்னஹும் கானு கப்ல தாலிக முத்ரஃபீன் வ கானு யுஸிர்ரூன அலல் ஹின்ஸில் அதீம், அந்த நாளில் அவர்களுக்கு சொல்லப்படும், நீங்கள் பாவங்களை வம்பாக செய்து கொண்டிருந்தீர்கள். பாவங்கள் என்று தெரிந்ததற்கு பிறகும், இது பாவம் என்று உணர்ந்ததற்கு பிறகும் திமிரு பிடித்தவர்களாக அந்த பாவத்தில் நீங்கள் மூழ்கி கிடந்தீர்கள் அல்லவா. வகானு யுஸிர்ரூன அலல் ஹின்ஸில் அதீம், வட்டி தொழிலில் இன்னும் இருக்கக்கூடிய சகோதரன், இன்னும் விபச்சாரம் செய்யக்கூடிய சகோதரன், இன்னும் அநியாயம் செய்யக்கூடிய சகோதரன், நானாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அல்லாஹ் நாளைக்கு அந்த மறுமையில் அந்த இடதுபுறத்திற்கு சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் நரகத்தை சுவாசியுங்கள், நீங்கள் நரகத்தை குடியுங்கள், நீங்கள் நரகத்திலேயே நிழலாடுங்கள். காரணம் என்ன தெரியுமா? வகானு யுஸிர்ரூன அலல் ஹின்ஸில் அதீம், நீங்கள் வம்பாக பாவத்தை செய்து கொண்டே இருந்தீர்கள். பாவம் என்று தெரிந்ததற்கு பிறகு
நீங்கள் அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்திருக்க வேண்டும் அல்லவா? இது பாவம் என்று சுட்டிக்காட்டப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்வுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும் என்ற அச்சத்தில் அந்த பாவத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்திருக்க வேண்டும் அல்லவா? இல்லை, அல்லாஹ் யார் என்று நீங்கள் கேள்வி கேட்டீர்கள். அல்லாஹ்வினுடைய சன்னிதானம் என்ன என்பதாக நீங்கள் கேலி அடித்தீர்கள். அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது பார்த்து கொள்ளலாம் என்பதாக திமிரிலே நீங்கள் பாவத்தில் ஈடுபட்டீர்கள் அல்லவா? அந்த திமிருக்கான கூலிதான் இந்த நரகம் என்பதாக அல்லாஹ் சொல்வான். வகானு யகூலூன ஐதா மித்னா வகுன்னா துராபன் வஇதாமன் அஇன்னா லமபூஸூன். அல்லாஹ் கூறுவான், நீங்கள் தானே கூறிக்கொண்டிருந்தீர்கள், நாம் மரணித்ததற்கு பிறகு, மக்கி மண்ணாக போனதற்கு பிறகு மீண்டும் அல்லாஹ் நம்மை உயிர் கொடுத்து எழுப்புவானா? அவ ஆபாவுனல் அவ்வலூன், முந்தி மரணித்த நம்முடைய முன்னோர்களையும் பெற்றோர்களையும் அல்லாஹ் எழுப்புவான் என்று நீங்கள் அல்லாஹுவை கேலி அடித்தீர்களா இல்லையா? மரணத்தை பற்றி பேசும் பொழுது, மறுமையை பற்றி பேசும் பொழுது பார்த்து கொள்ளலாம். செத்து மண்ணாய் போனதற்கு பிறகு யார் விசாரித்தால் என்ன? இது அனுபவிக்கக்கூடிய உலகம். இந்த உலகத்தை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாக இருந்தே ஆக வேண்டும். மரணம் வரட்டும், மரணத்திற்கு பிறகு நடப்பது நடந்து கொள்ளட்டும் என்பதாக யாரெல்லாம் அஜாக்கிரதையாக பொடும்போக்காக மறுமையினுடைய நாளை மறந்தார்களோ அல்லாஹ் கேட்கிறான், வகானு யகூலூன், நீங்கள் தான் கூறிக்கொண்டிருந்தீர்கள், ஐதா மித்னா வகுன்னா துராபன் வஇதாமன் அஇன்னா லமபூஸூன், மண்ணாய் போனதற்கு பிறகு, எலும்புகள் எல்லாம் மக்கியதற்கு பிறகு அல்லாஹ் நம்மை உயிர்ப்பிடித்து எழுப்புவானா? அவ ஆபாவுனல் அவ்வலூன், நம்முடைய முன்னோர்களையும் அல்லாஹ் எழுப்புவானா என்று நீங்கள் கேலி அடித்தீர்களா இல்லையா? குல், சொல்லுங்கள், இன்னல் அவ்வலீன வல் ஆகிரீன், உங்களை படைத்த அல்லாஹ் உங்களையும் எழுப்புவான், உங்களுக்கு முன்னுள்ளவர்களையும் எழுப்புவான், உங்களுக்கு பின்னுள்ளவர்களையும் அல்லாஹ் எழுப்புவான். லமஜ்மூஊன இலா மீகாத்தி யௌமின் மஅலூம், ஒட்டுமொத்த மக்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்றைய தினத்தில் அல்லாஹ் ஒன்று திரட்டுவான். சும்ம இன்னக்கும் அய்யுஹப்பாலூனல் முகذிபூன், மறுமையை பொய்ப்பித்துக் கொண்டு, மரணத்தை பொய்ப்பித்துக் கொண்டு, மரணத்திற்கு பிறகுண்டான மஹ்ஷரையும் விசாரணையையும் பொய்ப்பித்த அக்கிரமக்காரர்களே, லஆகிலூன மின் ஷஜரின் ஸக்கூம், ஸக்கூம் மரத்தை நீங்கள் உண்ணக்கூடிய உணவாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். ஸக்கூம் என்பது நரகத்திலேயே விதையாக்கப்பட்டது, நரகத்திலேயே நீர் பாய்ச்சப்பட்டது, நரக நெருப்பாலேயே வளர்க்கப்பட்டது. நரகத்தினுடைய கிளை, அதனுடைய கிளைகள் நரகமாக இருக்கும், அதனுடைய இலைகள் நெருப்பாக இருக்கும், அதனுடைய காய்களும் பழங்களும் நெருப்பாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், லஆகிலூன மின் ஷஜரின் மின் ஸக்கூம், ஸக்கூம் மரத்தை உங்களுக்கு நாம் உண்ண கொடுப்போம். ஃபமாலிஊன மின்ஹல் புத்தூன், அந்த நரக நெருப்பையும் நீங்கள் சாப்பிடுவீர்கள். அல்லாஹ் சொல்கிறார், அந்த நரக நெருப்பையும் நீங்கள் வயிற்றிலே நிரப்பியே தீருவீர்கள். ஃபஷாரிபூன அலைஹி மினல் ஹமீம், நரகத்தில் சூடாட்டப்பட்ட அந்த நரகத்தினுடைய சீலையும் சலத்தையும் உங்களுக்கு குடிபானமாக கொடுக்கப்படும். ஃபஷாரிபூன, அதை நீங்கள் குடித்தே தீருவீர்கள். வேற வழியே இல்லை, அதை குடித்தே நீங்கள் ஆக வேண்டும். எத்தனை நாட்களுக்கு பசியாக இருப்பது, எத்தனை நாட்களுக்கு தாகத்தோடு இருப்பது? வேற வழியே இல்லை, நீங்கள் ஸக்கூமை தின்றே தீருவீர்கள். வேற வழியே இல்லை, ஹமீமை நீங்கள் குடித்தே தீருவீர்கள். ஃபஷாரிபூன ஷுர்பல் ஹீம், ஒட்டகம் குடிப்பதை போன்று, தாகத்தால் ஒட்டகம் குடிப்பதை போன்று அந்த நரக நெருப்பை நீங்கள் தண்ணீராக குடிப்பீர்கள். அது குடிக்கும் பொழுது அவனினுடைய குடல்கள் எல்லாம் அப்படி பித்தத்தால் வெளியே வர ஆரம்பிக்கும், மலங்கள் வெளியே வர வேண்டிய இடங்கள். ஆனால் அவனுடைய உடல் உறுப்புகளை அந்த நீரும் அந்த ஸக்கூ மரங்களும் அப்படி அரித்து கரித்து அதை குடித்து முடிப்பான். அவனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் வெளியே கக்க ஆரம்பிக்கும். ஹாதா நுஸுலுஹும் யௌமத்தீன், அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ் தரக்கூடிய விருந்து உபச்சாரம் இந்த உபச்சாரம். அநியாயக்காரர்களே, அக்கிரமக்காரர்களே, ஹாதா நுஸுலுஹும் யௌமத்தீன், இது அல்லாஹ் தரக்கூடிய விருந்து உபச்சாரம். எத்தனையோ விருந்து உபச்சாரத்தை நீங்கள் சந்தித்தீர்கள் அல்லவா? அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நிகழ்த்தியவர்கள் அல்லாஹுவினுடைய விருந்து உபச்சாரத்தையும் சந்தித்தே ஆக வேண்டும். ஹாதா நுஸுலுஹும் யௌமத்தீன், இது அல்லாஹ் தரக்கூடிய விருந்து உபச்சாரம் என்பதாக அல்லாஹ் மூன்று கூட்டத்தார்களை அல்லாஹ் ஞாபகம் ஊட்டுகிறார். என் பாசமான உறவுகளே, நாம் எந்த கூட்டத்தில் இருக்க போகிறோம்? அஸ்ஹாபுல் மைமன, வலதுபுறத்திற்காரர்களாக, வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், எல்லா நன்மைகளும் முந்திய கூட்டத்துக்காரர்களாக, வஸ்ஹாபு ஷிமால், அல்லது இடதுபுறத்துக்காரர்களாக நாம் மாறப்போகிறோமா? நாமும் நம்முடைய தலைமுறையும் நமது உறவுகளையும் எந்த கூட்டத்தில் நாம் சந்திக்க போகிறோம்? அல்லாஹ் நிறைவு செய்கிறான், ஹாதா நுஸுலுஹும் யௌமத்தீன்,
இந்த விருந்து உபச்சாரத்தை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். அது மைமனா கூட்டமாக இருக்கட்டும் அல்லது சாபியக்கூன் முந்திய கூட்டமாக இருக்கட்டும், அதற்கும் அல்லாஹ் விருந்து உபச்சாரம் செய்கிறான். வஸ்ஹாபு ஷிமால் இடதுபுறத்துக்காரர்களுக்கும் அல்லாஹ் விருந்து உபச்சாரம் செய்கிறான். எந்த விருந்து உபச்சாரத்தை நாம் சந்திக்க போகிறோம் என்பதை நம்மில் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்க வேண்டும். ஆனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த அத்தியாயத்தை நான் அல்லாஹ் இறக்கிய பொழுது என்னுடைய தலை முடிகளெல்லாம் நிறைத்து விட்டது என்பதாக. அல்லாஹுவின் தூதரே, இந்த 3 கூட்டத்தில் எப்பேற்பட்டாவது 2 கூட்டத்தில் உள்ளவர்களாக, மைமனா கூட்டமாகவோ அல்லது சாபிக்கூன் முந்திய கூட்டமாகவோ நாம் மாற வேண்டும். ஷிமால் இடதுபுறத்தினுடைய கூட்டமாக நாம் மாறக்கூடாது என்பதாக கவலைப்பட்டு அவரினுடைய தலைமுடியே நிறைத்தது என்று சொன்னால், உங்களது வீடுகளுக்கு சென்று 56வது அத்தியாயத்தை திறந்த மனதோடி படித்து பாருங்கள். நாம் எந்த கூட்டமாக இருக்க போகிறோம் என்பதை நம்மில் ஒவ்வொருவரும் நாமே கேள்வி கேட்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் நமது ஊர் வாசிகளையும் நம்மை நேசிப்பவர்களையும் நாம் நேசிப்பவர்களையும் எல்லோரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் உலாஇகல் முகர்ரபூன், அல்லாஹுவினுடைய நேசர்கள், அல்லாஹ்விற்கு மிக நெருக்கத்திற்குரிய முந்திய கூட்டம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, கலீலும் மினல் ஆகிரீன், அவர்கள் மிக குறைந்தவர்கள் தான் தற்பொழுது வாழுகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த கூட்டத்தில் உள்ளவர்களாக வஸ்ஹாபுல் மைமனா வலதுபுறத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் தேர்வு செய்யட்டும். எல்லா நேரங்களிலும் அசிங்கங்கள் பாவத்தில் இருந்து அல்லாஹ் பாதுகாத்து இடதுபுறத்திற்கு சொந்தக்காரர்கள் என்பதாக யாரை அல்லாஹ் சபித்தானோ, யாரை அல்லாஹ் நரகத்தில் வைத்து வேதனைப்படுத்துவானோ, அந்த இடதுபுறத்தில் இருந்து உங்களையும் நம்மையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரட்சிக்கட்டும். அகுலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதம் ஷஅபானினுடைய மாதம். இஸ்லாமிய வரலாற்றில் மிக சிலாகித்து பேசப்பட்ட ஒரு மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹுவின் தூதர் ரமதானினுடைய மாதத்திற்கு முந்திய ரஜபினுடைய மாதத்திற்கு பிந்திய இந்த ஷஅபானினுடைய மாதம் இருக்கிறது, ذَلِكَ شَهْرٌ يَغْفُلُ النَّاسُ عَنْهُ பைன ரஜபின் வ ரமதான். ரமதானுக்கும் ரஜபிற்கும் மத்தியில் வரக்கூடிய அந்த ஷஅபானினுடைய மாதத்தில் பல மனிதர்கள் குடும்போக்காகவே அந்த மாதத்தை கடக்குகிறார்கள். வஹுவ ஷஹ்ருன், அது ஒரு மாதம், துர்ஃபஉ ஃபீஹில் அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன், உங்களை படைத்த அல்லாஹ்விடத்தில் ஒரு வருடம் நீங்கள் செய்த அமல்கள் யாவும் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படக்கூடிய மாதம் அந்த மாதம். ஃபஉஹிப்பு ஐ யுர்ஃபஅ அமலி வ அன ஸாயிமுன், அல்லாஹ்விடத்தில் என்னுடைய ஒரு வருடத்திற்கான அமல்கள் யாவும், ரமதானினுடைய மாதம் நம்முடைய புதிய பட்டோலை லைலத்துல் கத்ர் என்று சொல்கிறோம் அல்லவா, கத்ரினுடைய இரவு என்று அதற்கு சொல்லப்படும். நம்முடைய தலையெழுத்து எழுதக்கூடிய மாதம், தலையெழுத்து எழுதக்கூடிய நாள் அந்த நாள். ஒரு புதிய பட்டோலை, ஒரு புதிய கணக்கு வழக்குகள் உருவாக்கப்படக்கூடியது லைலத்துல் கத்ர் ரமதானினுடைய மாதத்தில். அதற்கு முந்தைய மாதத்தில் ஷஅபானினுடைய மாதத்தில் நம்முடைய பழைய கணக்கு வழக்குகளை எல்லாம் அல்லாஹ் தீர்த்து முடித்து விடுகிறார். நம்முடைய பழைய கணக்குகளை எல்லாம் அல்லாஹ் நிறைவு செய்கிறார். நாம் செய்த அத்தனை நலவுகளும் பாவங்களும் நன்மைகளும் வானவர்கள் இந்த ஒரு வருட காலம் நாம் செய்த அனைத்தையும் தொகுப்பாக ஷஅபானினுடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விடுகிறார்கள். அல்லாஹ் இறுதி செய்யக்கூடிய நாள், அல்லாஹ் இறுதி செய்யக்கூடிய மாதம் இந்த மாதம். ஐதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துர்ஃபஉல் ஃபீஹில் அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன், இந்த மாதத்தில் தான் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் செய்த அத்தனை செயல்களுக்கான செயல்களும் எடுத்து காட்டப்படுகிறது. என்னுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படக்கூடிய அந்த மாதத்தில் நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய மற்றொரு அறிவிப்பு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு ஹத்தா நகூலு லா யுஃப்திரு வ யுஃப்திரு ஹத்தா நகூலு லா யஸூமு ஃபமா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் சில நாட்கள் நோன்பு வைத்தால் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் நோன்பை விட்டால் நன்றாக இருக்குமே என்று நாங்கள் எண்ணக்கூடிய வரை நோன்பை வைப்பார்கள். சில நாட்கள் அல்லாஹ்வின் தூதர் நோன்பை விடுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் நோன்பு வைத்தால் நன்றாக இருக்குமே என்று நினைக்கக்கூடிய வரை நோன்பை விட்டு விடுவார்கள். ஆனால் ஷஅபானினுடைய மாதம் வந்து விடுமையானால் அல்லாஹ்வின் தூதர் ஃபமா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இஸ்தக்மல ஸியாம ஷஹ்ரின் இல்லா ரமதான் வமா ரஅய்துஹு அக்ஸர ஸியாமன் மின்ஹு ஃபீ ஷஅபான். ரமதானினுடைய மாதத்தில் எப்படி முழுமையாக நோன்பு வைப்பார்களோ ரமதானுக்கு பிறகு ஒரு மாதத்தில் அதிகம் அல்லாஹ்வின் தூதர் நோன்பு வைப்பார்களேயானால் அது ஷஅபானினுடைய மாதத்தில் தான் அதிகமாக அல்லாஹ்வின் தூதர் ரமதானுக்கு பிறகு அதிகம் நோன்பு வைக்கக்கூடிய மாதம் ஷஅபானினுடைய மாதம் என்பதாக ரசூலினுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த நபிமொழி புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால், அன்பான உறவுகளே, இந்த மாதம் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படக்கூடிய நாள் மாதமாக இருக்கிறது. அதிகமாக நோன்பு நோற்பது ரசூலினுடைய வழிமுறையாக இருக்கும். நம்முடைய முந்திய சலஃபுகள் பின்னால் வரக்கூடிய ரமதானை வரவேற்கும் விதமாக உலக காரியங்களை எல்லாம் இந்த மாதத்தில் நிறைவு செய்வார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், பாருங்கள், ஷாபானினுடைய பிறையை நாங்கள் பார்த்து விட்டாலே ஜகாத்துகளை எல்லாம் நாங்கள் பங்கு வைக்க ஆரம்பித்து விடுவோம். கொடுக்க வேண்டிய கணக்கு வழக்குகள், கடன்களை எல்லாம் நாங்கள் அடைக்க ஆரம்பிப்போம். உறவுகளை போய் சந்திப்பது, குர்ஆனை நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் ஓதுவதற்காக இப்பொழுதே தயாராகுவோம் என்பதாக நபித்தோழர்களிடத்தில் பாடம் கற்றவர்கள் பதிவு செய்கிறார்களேயானால், வஅம்மா ஹாலு ஸலஃபி ஸாலிஹ் ஃபீ ஷஅபான ஃபஹு அன்னஹும் இதா தഖல ஷஹ்ரு ஷஅபான் ஃபஅக்பலு அலா மஸாஹிபிஹிம். ஷஅபானினுடைய மாதம் வந்துவிட்டால் குர்ஆனை கையிலே தூக்க ஆரம்பிப்பார்கள். ஃபகரஊஹா, இப்பொழுதே அவர்கள் ஓத ஆரம்பிப்பார்கள். வஅக்ரஜு ஸகாத அம்வாலிஹிம், தங்களினுடைய பொருட்களுக்கான ஜகாத்தை இந்த மாதமே கணக்கிட்டு ஜகாத்தை கொடுப்பவர்களாக மாறுவார்கள். வதரக்குல் கஸீர மின் மஷாஇலி துன்யா, ரமதானினுடைய மாதத்தில் அமல்கள் செய்வதற்காக உலக காரியங்களை இப்பொழுதே நிறைவு செய்பவர்களாக மாறுவார்கள். வஅக்ஸிரு ஃபீஹி மினஸ் ஸியாமி வஸ்ஸிக்ரி வல்கியாமி, அதிகமாக நோன்பு நோற்பது, அதிகமாக திக்ர் செய்வது, ரமதானுக்காக இப்பொழுதே தயாராகுவார்கள். வகானு யகூலூன அன் ஷஹ்ரி ஷஅபான இன்னஹு ஷஹ்ருல் குர்ரா, சலஃபுகள் கூறுவார்கள், நபித்தோழர்கள் கூறுவார்கள், ஷஅபான் வந்துவிட்டால் ஷஹ்ருல் குர்ரா, இது ஓதக்கூடிய மாதம், பயிற்சி எடுக்கக்கூடிய மாதம் என்பதாக சலஃபுகள் முன்னோர்கள் அதிகமாக இந்த மாதத்தை பயன்படுத்துபவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆதலால் அன்பான உறவுகளே, ரமதானை வரவேற்கும் விதமாக உலக காரியங்களை விரைவுபடுத்துவோம், நம்முடைய ஜகாத்துகளை கணக்கிடுவோம். விடுபட்ட நோன்புகள் பயணங்களின் மூலியமாக ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிப்பார்கள், மாதவிடாயின் காரணமாக எங்களுக்கு விடுபட்ட நோன்புகளை எல்லாம் ஷாபான் வந்துவிட்டால் நாங்கள் கணக்கிட்டு ஷாபான் மாதத்தில் நாங்கள் நோன்பு நோக்க ஆரம்பிப்போம் என்பதாக. ஆதலால் இந்த ஒரு வருடத்தில் நாம் செய்திருக்கக்கூடிய குறைகள், அல்லாஹ்வுக்கு நாம் செய்திருக்கக்கூடிய பாக்கிகளை இந்த மாதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிறைவு செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரோக்கியத்தோடு அல்லாஹும்ம பல்லிக்னா ரமதான், ரமதானை அடையக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரட்டும். அல்லாஹும்ம சல்லிம்னா ரமதான், ஆரோக்கியத்தோடு ரமதானை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை, ரமதானும் நம்மை அடைய வேண்டும், நாமும் ரமதானை அடைய வேண்டும். வவஃபிக்னா லிஸ்ஸியாமி வல்கியாமி வதிலாவத்தில் குர்ஆனி அனா அல்லைலி வத்ராஃபன் நஹார், நின்று வணங்குவதற்கும் நோன்பு நோற்பதற்கும் இரவிலும் பகலிலும் அல்லாஹுவினுடைய வேதத்தை ஓதுவதற்கும் ரமதான் மாதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஆரோக்கியமிக்க ஒரு மாதமாக அல்லாஹ் ஏற்படுத்தி தரட்டும். இப்பொழுதே நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் அந்த மாதத்திற்காக தயாராகுவோம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ இதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹல் அஸீம் வஸ்குருஹு அலா நிஅமிஹி யஸிதுக்கும் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.